சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான அறிவுத்திறன் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தொழில் இல்லை வேலை எந்த துறை சார்ந்திருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சார்? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இவங்க தான். அதே சமயம் இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களும் மிகப்பெரிய வியாபாரிகளாகவும் திகழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார்கள். குறிப்பிட்ட நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அது யாராக இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கோல்டாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட், லேண்ட், இதிலெல்லாம் எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? திரைப்படத்துறையிலையும் நிச்சயமாக இவங்க முதலீடு செய்யலாம். அந்த வழியிலிருந்து நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதேமாரி வெளிநாடுகளில் சென்று முதலீடு செய்வதற்கான ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சந்தித்து அவங்களுக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை வரலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும், இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லலாங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். என்று நம்மோட இருந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோங்க சார். அந்த வரிசையில் சுவாதி நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூர்மையான அறிவுத்திறன் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கிரகித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. மிக நுணுக்கமான வருமுன் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுண்ணறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு இறையருள் சிறு வயதிலிருந்தே வழங்கியிருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. மேலும் இவங்களுடைய உடல் நலமும் மனநலமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த காலத்திலும் உடல் ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்களால் கடுமையாக பாதிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு வரவே வராது. உடல் ஆரோக்கியம் மிகுந்த தேசத்தோடவே இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். மற்றவர்களோட கலந்து கொள்வதில், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களில், மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப அற்புதமான தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள். ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, தனிச்சுத்தன்மையான ஒரு விஷயங்களை செஞ்சு மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவிலான ஒரு செயல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்லை வேலை எந்த துறை சார்ந்திருந்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மின்னணுவியல் சம்மந்தப்பட்ட படிப்புங்கிறது ரொம்ப அற்புதமான வெற்றிகளை தரும். இந்த ட்ரிபிள் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஜினியரிங்லேயே இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா இவங்க தான். அதே சமயம் இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடியவர்களும் மிகப்பெரிய வியாபாரிகளாகவும் திகழக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார்கள். தன்னுடைய ஆராய்ச்சி திறனால் புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். ஒரு புதுமையான விஷயங்களை தன்னை சார்ந்தவர்களுக்கோ அல்லது தன் பொதுமக்களுக்கோ, தன் உறவுகளுக்கோ அல்லது தன்னுடைய பெற்றோர்கள் வழியிலிருந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாமே ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைகளை. இவர்களை சாரும் பொழுது அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வென்றெடுப்பார்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைகள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லலாம்? இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அது யாராக இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த விஷ ஜந்துக்களால் மட்டும்தான் பிரச்சனை வரும். வேறு எந்த வழியிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வராது. விஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகம். குறிப்பாக இந்த ஆங்கில மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது இவங்களுடைய உடல் ஒவ்வாமை தன்மையினால் எதிர்விதமாக பணியாற்றக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். எதிர்விதமான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இவர்கள் இந்த ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதெல்லாம் ஆங்கில மருந்துகள் இருக்குதோ அதெல்லாம் தொடவே கூடாது. கடுமையான பாதிப்பை தரும். விஷம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்திலுமே மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் இவர்களாக இருப்பாங்க. இயற்கையோட ஒன்றிணைந்து உணவு பழக்க வழக்கங்களை இவங்க முன்னெடுக்கும் பொழுதோ, எந்த விதமான டாக்ஸியும் இல்லாத ஒரு உணவுகளை இவங்க முன்னெடுக்கும் பொழுதோ இவர்கள் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்காது. இந்த ஜங்க் ஃபுட்டு சம்மந்தப்பட்டதோ அல்லது இந்த ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்புகளையோ மற்ற இடத்துலலாம் ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கும் பொழுது இவங்க உடல் கடுமையாக பாதிக்கும்.
மேலும் உறவுகள் அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மச்சினன் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு இவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் நெருக்கம் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். மேலும் தன்னுடைய மேலதிகாரியோட ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிக்கணும். ஏன்னா மேலதிகாரிகளும் இவங்களுக்கு வந்து அதிக கருத்து வேறுபாடு வரும். இதனால இவங்களுடைய தொழிலும் பாதிக்கும். இவருடைய அடிப்படை முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களையும் இவங்க கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாமே எப்படி அவர் அமைப்புல கிடைக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடையில்லாத ஒரு இல்லற வாழ்க்கையாக அமையும். கொஞ்சம் வயசு அதிக அளவுல தான் இந்த திருமண வாழ்க்கை கைகூடி வரும். ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமானதாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கைய மிக சிறப்பாக நடத்திச் செல்வதற்கான, அந்த இல்லற வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்திச் செல்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இவங்க முன்னெடுப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணை நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வலிமையும் இவங்களுக்கு இருக்கும். என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆண், பெண் இருபாலருக்குமே உண்டு. தன்னை நம்பி வந்த தன்னுடைய வாழ்க்கை துணையை வெகு சிறப்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்போ, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி குடும்பம் ரொம்ப சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தாமதங்களை இவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அல்லது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெண் குழந்தை மட்டுமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவங்களுக்கு உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமா இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வியை தேர்வு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலராக மின்னணு சம்மந்தப்பட்ட ஒரு கல்வியில் தேர்வு செய்யும்போது, கணினி சம்மந்தப்பட்ட கல்வியை செய்யும்போது, புதிய கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேர்வு செய்யும்பொழுது, மருத்துவத்துறையில் மருந்து சம்மந்தப்பட்ட ஒரு துறை கல்வி சார்ந்த விஷயங்களை தேர்வு செய்யும்பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதே சமயம் அந்த கல்வி வழியிலேருந்தும் தொழிலும் அமைஞ்சு, தொழிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அற்புதமாக சுகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. கல்வியில் நம்பர் 1 இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. ஏன்னா ராகுவோடைய தன்மை மிக நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. அப்படிங்கும்போது இவர்கள் வந்து நிச்சயமாக தன்னுடைய கல்வியில் முதன்மை நிலையில் நிச்சயமாக இருப்பாங்க. அதனுடைய வெற்றியும் அற்புதமாக செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா, எந்த இதில் முதலீடு செய்யலாங்க சார்? ஒரு அதாவது கோல்டா இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட், லேண்ட் இதுலலாம் எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த மின்னணு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? கணினி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். அது மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் பர்டிகுலராக ரொம்ப தூரம் செல்லக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் அது சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யலாம். திரைப்படத்துறையிலையும் நிச்சயமாக இவங்க முதலீடு செய்யலாம். அந்த வழியிலேருந்து நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதேமாரி வெளிநாடுகளில் சென்று முதலீடு செய்வதற்கான ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள்லையும் இவர்களுக்கு அபரிவிதமான வெற்றிகள் வந்து சேரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மின்னணு கணினி பொருட்கள் அல்லது தொலைக்காட்சி தகவல் தொடர்பு சாதனங்கள் இது மாதிரி விஷயங்களை முதலீடு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது இடமாக தங்கத்தில் முதலீடு செய்யலாம். அதே சமயம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முதலீடு செய்யும்போது மிகப்பெரிய லாபங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை வரலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படும். இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லலாங்க சார்? சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சற்று கடுமையாக பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனவே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத அவங்க முன்னெடுக்கணும். குறிப்பாக இந்த எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியிலிருந்து வரக்கூடிய சில தொந்தரவுகள் இவர்களுக்கு பாதிக்கும். அப்படிங்கும்போது உணவு பழக்கத்தை வந்து ரொம்ப இயற்கையாக அமைத்து கொண்டால் அதனுடைய வாய்ப்பு இவர்களுடைய அந்த உடல் பாதிப்பு என்பது நிச்சயமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லலாங்க சார்? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சந்தித்து அவங்களை வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்திற்கு உண்ணாமலை அம்மன் இவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க. இதுவரை சிரமப்பட்டுட்டு இருந்த நபர்கள் கூட ஒரு முறை பௌர்ணமி தரிசனம், கிரிவலம் இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் இவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம சுவாதி நட்சத்திரத்துடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் இருப்பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.